வெல்கம் டு ஓவிய காதலன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி நம்ம இந்த தீபாவளி பெயிண்டிங் சீரீஸில் நெக்ஸ்ட்டாக கம்பி மத்தாப்பை ட்ரா பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் அக்ரலிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணி நான் பேக்ரவுண்டெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த தீபாவளி ட்ராயிங் சீரீஸில் இதுக்கு முன்னாடி நான் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி வான வேடிக்கையெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா நான் அதோட லிங்க் வந்து ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம பேக்ரவுண்ட்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெமன் எல்லோ அண்ட் எல்லோ ஆர்ச்சர் அண்ட் ப்ரௌன் இந்த ஷேட்லாம் யூஸ் பண்ணி அந்த ஹேண்டுக்கான அந்த கலர்ஸையும் கொஞ்சோண்டு நம்ம வந்து இந்த கிளிட்டரிங்ஸ்க்கான கலரையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ ஹேண்ட்லாம் ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக், அதாவது நம்ம வந்து ஒரு மாதிரி சிமெண்ட் கலர் மாதிரி கொண்டு வந்து நம்மளோட அந்த மத்தாப்பு இருக்கு இல்லையா, அதோட கலருக்கு நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ பண்ண போகிறோம். அங்கங்கே பார்த்திங்கன்னா நான் ஸ்மோக்கான அந்த எஃபெக்ட்டுமே எல்லோ கலர் யூஸ் பண்ணியும் லைட்டாக ஒயிட் கலர் யூஸ் பண்ணியுமே நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒயிட்டை வச்சு இந்த கிளிட்டரிங் ஆகிற இடம், அதாவது அந்த மத்தாப்போட நுனியில் வந்து இந்த ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து எல்லோ கலர் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் ஜெல், அதாவது அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10, அந்த இதில் நான் எடுத்து ஸ்பார்க்கிள்ஸ் வரும் இல்லையா அந்த மத்தாப்லேருந்து, அது கொடுக்கறதுக்காகவும் அந்த குட்டி குட்டி டாட்ஸ் அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒயிட் ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் பெயிண்ட் வச்சே அதையும் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிடி மார்க்கர் ரொம்பவே தின்னாக உள்ளது எடுத்துக்கோங்க. ஸோ அதை வச்சு எங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேனோ விரும்புகிறேனோ அந்த இடத்தெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி டாட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஸ்பார்க்கிளாக இருக்கட்டும், அந்த லைன் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் பென் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த ஹைலைட்ஸ்க்காக அந்த சியான் கலர்னு சொல்லுவாங்கள்ல, கிளிட்டரிங் ஆகுமே, அந்த கலரும் எல்லோ கலரும் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஹைலைட்ஸ் கொடுக்கணுமோ அந்த கிளிட்டரிங் ஸ்பார்க்லிங்க்லாம் அதெல்லாம் இப்போ நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக நம்ம அக்ரலிக் கலரை யூஸ் பண்ணி இந்த மத்தாப்பு பெயிண்டிங்கை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.